கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 4ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். சமாதானத்தோടെ படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிற தேவன். தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையிலே அவர் அநேக நெருக்கங்களை சந்தித்தார். ஆனால் எல்லாவற்றிலும் இருந்து தேவன் அவரை விடுவித்து விசாலமான இடத்திலே கொண்டு வந்தார். அவர் தேவனையே நம்பினபடியால் அப்படி செய்தார். இந்த சங்கீதத்தின் 1ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது: என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு சமாதானத்தை தரும்படியாகவே தன்னுடைய ஜீவனையே நமக்காக தந்தார். நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது, நாம் கர்த்தரையே சார்ந்திருக்கும் பொழுது அவர் நமக்கு சமாதானத்தை தருகிற தேவனாயிருக்கிறார். இந்த சங்கீதத்தின் 5ஆம் வசனம் சொல்லுகிறது: நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான நீதியின் காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்து நாம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் பொழுது, தேவன் கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கும் பொழுது தேவன் நமக்கு சமாதானத்தை தருவார், நம்மை சுகமாய் தங்க பண்ணுவார். இந்த 6ஆம் வசனம் சொல்லுகிறது: எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அநேக ஜனங்கள் அவர்களுக்கு நன்மை பல மனுஷர்களிடத்திலிருந்து வரும் என்று காத்திருக்கிறார்கள். ஆனால் நானோ தேவனையே நோக்கி பார்க்கிறேன். உம்முடைய முகத்தின் ஒளியை என் மேல் பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது எனக்கு நன்மைகள் வரும் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். மேலும் சொல்லுகிறார்: அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலாம் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். ஹல்லேலூயா. பல மனுஷர்களை நம்பி நன்மைகளை தேடி கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு தானியங்களும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலாம் அதிக சந்தோஷத்தை தேவன் எனக்கு தந்தீர் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். ஏனென்றால் தாவீது ராஜா தேவனையே நோக்கி பார்த்தார். தேவனுடைய முகத்தின் பிரகாசத்தையே அவர் நோக்கி பார்த்தார். அதனால தான் சொல்லுகிறார் 8ஆம் வசனத்தில்: சமாதானத்தோടെ படுத்து கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஹல்லேலூயா. தாவீது ஒரு ராஜாவாக இருந்தார். இந்த உலக பிரகாரமாக அவருக்கு எந்த ஒரு குறையும் இருந்திருக்காது. மனுஷ உதவிகள், பொருள்கள், செல்வங்கள் எது வேண்டுமானாலும் அவருக்கு இருந்திருக்கலாம். ஆனால் அவர் எல்லாவற்றையும் ஒரு பொருட்படுத்தாமல் தேவனையே நோக்கி பார்த்து அவரையே நம்பி இருந்தபடியால் சமாதானத்தோടെ படுத்து கொண்டு நித்திரை செய்யும்படியாக தேவன் அவருக்கு கிருபை செய்தார். மட்டுமல்ல, கர்த்தர் ஒருவரே அவரை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் என்பதை வாழ்க்கையிலே அனுபவித்தும் அறிந்தும் இருந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தாவீது நம்பி இருந்த அதே தேவன் தான் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் என்ன விதமான நெருக்கங்கள், பிரச்சனைகள், தேவைகள், குறைவுகள் இருந்தாலும் நாம் கர்த்தரையே நம்பி இருக்கும் பொழுது, மற்ற மனுஷர்களை அல்ல, வேற ஏதோ காரியங்களை அல்ல, நாம் கர்த்தரையே நம்பி இருக்கும் பொழுது, கர்த்தரையே சார்ந்திருக்கும் பொழுது, கர்த்தரையே நாம் நோக்கி பார்க்கும் பொழுது தேவன் நமக்கு சமாதானத்தை தருவதோடு மட்டுமல்லாமல் சுகமான ஒரு வாழ்க்கையும் தேவன் நமக்கு தருகிறார். அதற்கு கர்த்தர் தாமே நாம் அவருடைய நீதியின் காரியங்களை செய்து நீதியின் பலிகளில் நாம் பிரியப்பட்டு நீதியின் பாதையிலே நடந்து கர்த்தரையை சார்ந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை இம்மையிலும் மறுமையிலும் சுதந்திரிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் தேவன் ஒருவரே எங்களை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் என்று சொல்லியிருக்கிறது போல தேவனே, இந்த வேளையிலும் நாங்கள் கர்த்தர் ஒருவரையே நோக்கி பார்த்து ஒரு சுகமான சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழ தேவனுடைய நன்மைகளை இம்மையிலும் மறுமையிலும் பெற்றுக்கொள்ள தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம்.
மீட்பரு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.